ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய் மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய் மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது புரியும். கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. கேவலம் காரை வாங்கிட்டு காசு கட்டாம கோர்ட்ல போய் மனு போடுறதா? மனு போடணும். நீங்க உத்தர் அடிக்கிறா இருக்கும்போது 500 ரூபாய் கொடுத்தீங்க. தற்கூரின்னு ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க. பக்கத்துல உட்காந்து யாரா தற்கூரி? தற்கூரி பேர்கள் எல்லாம் வந்து உங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்றீங்க. உங்க அண்ணா உங்க நல்லா நல்ல விமர்சிட்டீங்க. என் அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அப்படி பாராபர பட்டியலில் முந்திரி காட்டியிருந்தீர்கள். வரவாரா இல்லையா? ரஜினிகாந்த் போய் சம்பளா? விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் கேட்டவன் நான் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய புரிஞ்சுங்களா? உலகிற்கு வரல, முதலமைச்சர் ஆகணும்னு வரல. நீங்க கண்டுபடி பாட்டு எழுதுங்க, நம்ம பேர் காட்சி வைப்பீங்க, யூடியூப்ல உட்காந்துட்டீங்க. கேள்முருகன் அதற்கு பிறகு லைட்டாக எடுத்த படத்தை குறித்து பேசல அப்படின்னு கேட்கிற தற்கூரிகளுக்கு நான் சொல்றேன், ஹைகோர்ட் ஸ்டே இருக்கிறான். தற்கூரி கோபமா இந்த படத்துல முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் குண்டு வைப்பவர், முஸ்லீம்கள் என்றால் இந்த தேசத்தின் விரோதி என்று காமிச்சீங்க. நீங்க அதே முஸ்லீமை கொண்டு வந்து மேடைகளை நிறுத்தி கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க. அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கவர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. இங்க வாழும் காமராஜரா எத்தனை தலைவர் இருக்கிறான்? காமராஜராக வாழ்ந்த மறைந்த தலைவர் எத்தனை பேர் இருக்கிறான்? யாரை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஈழத்துல போர் நடந்து நிதி வாங்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க உத்தர் அடிக்கிறா இருக்கும்போது 500 ரூபாய் கொடுத்தீங்க. நீங்க தொலைக்காட்சியில பதிவு இருக்கு. நீங்க பாக்குறதுக்காகத்தான் நாங்க படிச்சோம். வேண்டாம், அவங்க அப்பா அம்மா ஆத்தா அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டு டூல விட்டு போயிட்டு ஆட்டோ விட்டு போயிட்டு ராப்பகலா கூட உட்காந்து அவங்க டீ போட்டு கொடுத்து காப்பி போட்டு இந்த தாய்மார்கள் கண்ணு வச்சு தான் 1 வயசு பிள்ளைய பெத்த பிள்ளைய பக்கத்துல இருந்து பாதுகாத்து படிக்க வச்சு அவங்க சொந்த முயற்சியில 10,000 12,000 முதல் மதிப்பெண் வந்தா அவங்களை மட்டும் கூப்பிட்டு வந்து டிவிக்கு முன்னாடி நிறுத்தி நாங்க இவரை பாக்குறதுக்காகத்தான் படிச்சோம். இது அவமானப்படுத்துறது இல்லையா? 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெற்று கடந்த உடனே வாங்கி படிக்க வச்ச அந்த தாய்மார்களை நீங்க கொடுக்கிற அந்த அற்ப தொகைக்காக அந்த பரிசுக்காக அவர்களை அவமானப்படுத்தார்கள் என்று சொன்ன வேல்முருகன் பெண்களை திட்டிவிட்டார், மாணவிகளை திட்டிவிட்டார்.